வணக்கம். 2 நாள் முன்னாடி அண்ணாமலை அவர்கள் ஹிந்துஸ்தான் கல்வி நிறுவனத்தில் 10வது 12வது படிக்கிற மாணவர்கள் மத்தியில் ஒரு ஸ்பீச் ஒன்று பேசியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிஷம் ஸ்பீச்சு. அந்த வீடியோவுமே கொஞ்சம் எனக்கு ஆடியோலாம் ஒழுங்காக இல்லை. அந்த வீடியோஸோட ஆடியோஸ் எல்லா சேனல்ஸ்லையும் பார்த்துட்டேன், நல்லா இல்லை ஆடியோலாம். ஸோ என்னடா இருக்க போகுது, ஏன்னா ரெகுலராக நிறைய ஸ்பீச்சஸ் பேசிகிட்டே தான் இருக்கிறாங்க அண்ணாமலை அவர்கள். நம்மளும் என்ன பண்ணுறோன்னா ரொம்ப ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ எல்லா ஸ்பீச்சும் நம்ம கேட்டிருக்கோம். அப்போ எனக்கு என்ன இருந்ததுன்னா ஒரு டயர்ட்னஸ் இருந்துச்சு. சரி என்ன இருக்க போகுது, ஏன்னா ஏகப்பட்ட இடங்களில் பேசியிருக்காங்க, கல்வி நிறுவனங்களில், ஸ்கூல் குழந்தைங்களுக்கு, காலேஜ் குழந்தைங்க இப்படிலாம் நிறைய பேசியிருக்காங்களே, என்ன இருக்க போகுது அப்படின்னு நான் கேட்டேன். பட் ஆஸ் யூஷுவல் ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு ஸ்பீச். நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த தீம் தொடுவாங்க, இப்படி அட்ரஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பீச்சு. அதுவும் இப்போ இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லிட்டு அப்புறம் ஜென்சி, விஜய் பின்னாடி போகிறவங்க இப்படி இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் அண்ணாமலை அவர்களோட இந்த ஸ்பீச் கட்டாயமாக படிக்கிற குழந்தைங்க மத்தியில் போய் சேரணும். அந்த ஸ்பீச்சில் இருக்கிற ஹைலைட்ஸ் 35 மினிட் ஸ்பீச்சு நான் எவ்வளோ சுருக்கமாக அதோடைய முக்கிய அம்சங்கள் சொல்ல முடியுமோ அதை சொல்கிறேன். அதான் இந்த வீடியோவில் இருக்க போது. நான் உங்கள் மணியின் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ முதல்ல என்ன பண்ணுறாருன்னா, மேடையில் இருக்க எல்லாத்தையும் நான் கௌரவப்படுத்திடுறேன்னு சொல்லிட்டு அதையும் சொல்கிறாங்க. நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, மேடையில் இருக்க எல்லாரை பற்றியும் நான் சொல்லுவேன், அது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்க. ஒரு சில டாக்டர்ஸ் பற்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ராம்ராஜ் காட்டனுடைய ஃபவுண்டர் அவர் வந்திருக்கிறாரு, அவரை பற்றி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அவர்லாம் எவ்வளோ பெருசாக வளர்த்திட்டார் கம்பெனியை, ஒன்றும் இல்லாத இருந்து இப்போ இவ்வளோ பெருசாக ரீட்டெயிலில் சக்ஸஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, ரீட்டெயிலில் நீங்கள் பிராண்டு பண்ணுறது பெரிய கஷ்டம். அவரை பற்றி சொல்கிறாங்க. ரூட்ஸ் நிறுவனத்தில் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. இப்போ பழனிவேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர், ஜெம் மருத்துவமனை டாக்டர், அவரை பற்றி ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்காங்க. இன்றைக்கும் சொல்கிறாங்க. கட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகத்தை நான் ஒரு 3 முறையாச்சும் படிச்சிருப்பேன், நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக அந்த புக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுறாரு. அப்புறம் சொல்கிறாரு, இந்த மாதிரி நிறைய பேர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொன்னால் பெரிய ஆளை தான் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே இருக்கிற எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் தான். நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருக்கிட்ட நம்ம எல்லாரும் நல்லபடியாக கற்றுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த மேடையில் இருக்கிற எல்லாத்துக்கும் நிறைய சொல்கிறார். இந்த இன்ட்ரோடக்ஷன் செஷன் வச்சுக்கோங்க, ரொம்ப நேரம் முடிச்சிடறாரு. முடிவுக்கு குழந்தைங்க கிட்ட 10th 12th அதில் டாப் மார்க்ஸ் எடுத்தவங்க கிட்ட தான் அட்ரஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு விருது கொடுக்குற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன், 10th 12th படித்தவங்களுக்கு. அப்போ நான் உங்களுக்கு ஒரு 4 விஷயம் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு 4 விஷயம் சொல்கிறேன். முதல் விஷயம் ஏற்கனவே சொன்னது தான், இருந்தால் நான் திரும்ப சொல்கிறேன். சின்னதாக எய்ம் பண்ணாதீங்க, பெருசாக எய்ம் பண்ணுங்க. கரேஜியஸாக இருங்க, திரும்ப அரைச்சமாகவே அரைக்காதீங்க, புதுசாக ட்ரை பண்ணுங்க அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2000களில் ஒரு நபர் இருந்தார். அவர்கிட்ட போயிட்டு அவர் ஒரு 5-6 நிறுவனம் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லி சொன்னார். என்ன நிறுவனம் ஆரம்பிக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அவர் சொல்லுவார், நான் எலக்ட்ரிக் வண்டி ஒன்று ஆரம்பிக்கலான் இருக்கேன்னு சொல்லுவார். அப்போ நீங்கள் எலக்ட்ரிக்கில் வண்டி, அது எப்படிப்பா சாத்தியம், ஏதோ பைத்தியம் மாதிரி யோசிக்கிறாருன்னு நினைப்பீங்க. அப்புறம் அவர் சொல்லுவார், இந்த மாதிரி நான் ரீயூசபிள் ராக்கெட்டை நான் கண்டுபிடிக்கலான் இருக்கேன் பாரு. இப்போ கன்ஃபார்மாக பைத்தியம் தான், இதெல்லாம் அப்படி நடைமுறைக்கு சாத்தியமில்லாதான் சொல்லிட்டே இருக்காருன்னு நினைப்பீங்க. டிரைவர்லெஸ் கார் நான் பண்ண போகிறேன், கார் டிரைவரே இருக்க மாட்டாங்க, ஆனால் கார் ஓடும் நான் பண்ண போகிறேன்னு சொல்லுவார். இப்படி அவர் சொல்கிறது. அப்புறம் ஏஐயில் ஒன்று பண்ண போகிறேன், இதுதான் சொன்னார்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, கண்டிப்பாக பைத்தியம் நினைப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் எலான் மஸ்க்கு இது எல்லாத்தையும் சாதிச்சு காமிச்சிக்கிறாரு. மூளைக்குள்ளே நான் சிப்பு வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். இப்படி பல விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் அவர் சொன்னது பைத்தியக்காரத்தனமான ஒரு கனவுகள் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அதை சாதிச்சு காமிச்சிட்டாரு. நியூரா லிங்க்னு சொல்லிட்டு மூளைக்குள்ளே சிப்பு வச்சு அதோடைய வேலைப்பாடு உள்ள கம்பெனி. ஸ்பேஸ் எக்ஸ் பண்ணியிருக்காரு, ராக்கெட் ஸ்பேஸ் ரிலேட்டட் கம்பெனி. அதுக்கப்புறமா டெஸ்லா ரன் பண்ணுறாரு, XAI பண்ணுறாரு, OpenAI அவர் தான் ஆரம்பித்தார். இப்படி அவர் அவ்வளோ வேலைகள் பண்ணியிருக்காரு. இந்த உதாரணம் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு ஐடியா ஒன்று பண்ணீங்கன்னு சொன்னால் சுற்றி இருக்கவங்க எல்லாரும் எப்போ தான் நம்புவாங்கன்னா அது ரியாலிட்டி ஆகும்போது தான் நம்புவாங்க. இப்போ அவங்க நம்ப மாட்டாங்க. சுற்றி இருக்க மக்கள்லாம் இப்போ பைத்தியக்காரத்தனமாக நினைப்பாங்க. ஆனால் அது எதுவும் இப்போ குழப்பிக்காதீங்க. நீங்கள் அந்த மாதிரி பெரிய லெவலில் உங்களுடைய எய்ம் வச்சுக்கோங்க, சாதாரணமாக வச்சுக்காதீங்க. பல மடங்கு பெருசாக எய்ம் பண்ணுங்க. சுற்றி இருக்கவங்களாம் இப்போ நம்ப மாட்டாங்க, நீங்கள் நிறைவேற்றி காமிக்கும் போது நம்புவாங்க. அதனால் கடைசியாக தைரியமாக நீங்கள் முடிவெடுங்க. இதுதான் அவர் சொல்கிற முதல் அட்வைஸ். அப்புறம் சொல்கிறாரு, பெற்றவங்களாம் உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு கொண்டு வந்துருக்குறாங்க, அதனால் இப்படி பயங்கரமான ஐடியா பிளான் பண்ணுங்க, கடைசியாக இருங்க, உங்கள் பெற்றோர்களை கன்வின்ஸ் பண்ணுங்கள், அவங்களுக்கு புரிய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அட்வைஸ் சொல்லி கொடுக்கிறார். ரெண்டாவது தான் ரொம்ப மோஸ்ட் வேல்யூபிள் அட்வைஸ். இன்றைக்கி காலகட்டத்துக்கு எல்லா இளைஞர்களுக்கும் போய் சேர வேண்டிய ஸ்பீச் இந்த ரெண்டாவது. அவர் சொன்ன அந்த ரெண்டாவது அட்வைஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஃபெயிலியர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுங்க அப்படிங்கிறார். இதில் அயன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் எங்கே பேசுகிறாருன்னா டாப் மார்க் எடுத்த குழந்தைங்க மத்தியில் பேசுகிறார். பொதுவாக ஒரு என்ன சொல்கிறது, டுட்டோரியல் காலேஜில் போயிட்டு நீங்கள் ஃபெயிலியர் தப்பு கிடையாது, ஃபெயிலியர் நீங்கள் மீண்டு வரலான்னு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுப்பாங்க பொதுவாக. இவர் என்ன பண்ணுறாருன்னா, டாப் மார்க் எடுத்த குழந்தைங்க கிட்ட போயிட்டு ஃபெயிலியர் தேவை, ஃபெயிலியர் முக்கியம், ஃபெயிலியர் என்ன சொல்கிறது,
உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகணும், நீங்கள் அது கூட நட்பாகணும்னு சொல்லிட்டு டாப் ரேங்கர் பசங்க கிட்ட பேசுகிறார். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபெயிலியரை பற்றி யார்கிட்ட பேசணும்னு சொன்னால் இந்த மாதிரி டாப் ரேங்கர் எடுக்கிறவங்கள தான் பேசணும். ஏன்னா இவங்க தான் ஃபெயிலியரை சந்திக்காமல் வளர்ந்து வந்துடுறாங்க. அப்போ இவங்களுக்கு ஃபெயிலியரை பார்க்கும்போது இவங்களால தாங்க முடியல. அப்போ எனக்கு ஒரு நிமிஷம் பட்டுச்சு, என்னடா எடுத்த உடனே இவர் வந்து டாப் மார்க் எடுத்தவங்க ஃபெயிலியர் பற்றி பேசும்போதுன்னா அதோட முக்கியத்துவம் புரியுது. அப்படியே பில்டு பண்ணிட்டே போடுறாரு அந்த ஸ்பீச்சை. சொல்கிறாரு, அமெரிக்காவில் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா 1832 அவரோட ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அவரோட வேலையை விட்டு அவரை தூக்கிடுறாங்க. இது அவருக்கு நடந்த முதல் ஃபெயிலியர். அப்புறம் 1833 சரி வேலை போயிடுச்சு, நம்ம ஒரு லா ஃபார்ம் ஆரம்பிக்கிறாரு. அதுவும் வந்து ஊற்றிக்கிச்சு, அதுவும் ஃபெயிலியர், அடுத்த ஃபெயிலியர். அப்புறமா 1838 5 வருஷத்துக்கு அப்புறமா இலினாய் அப்படின்னு அமெரிக்காவில் உள்ள இதில் வந்து ஸ்டேட் எலெக்ஷனில் சந்திக்கிறாரு. அதில் தோற்று போயிடுறாரு. அப்புறம் 1843 அப்போ வந்து காங்கிரஸ், அங்கே இருக்கிற காங்கிரஸ் பார்ட்டிகிட்ட ஒரு சீட்டு கேட்குறது, அவருக்கு சீட்டு கொடுக்கப்படலை. அதில் அவருக்கு ஒரு ஃபெயிலியர், அது அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுது. அப்புறம் 1948 அதுலேயும் அவருக்கு சீட்டு கிடைக்கல. சரி நம்மளுக்கு வந்து எலெக்ஷனில் சீட்டே கிடைக்க மாட்டேங்குது, பேசாமல் லேண்ட் ஆஃபீஸராக நம்ம வேலைக்கு சேர்ந்தலாம்னு சொல்லிட்டு 1849 லேண்ட் ஆஃபீஸராக வேலைக்கு செய்கிறாரு. அந்த வேலையை அவர் கிடைக்கல, அதுலேயும் ஃபெயிலியர். அப்புறம் 1854 அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறமா சரி இந்த எலெக்ஷன் என்ன, நம்ம செனட் எலெக்ஷன் போகலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஊரில் இருக்கிற எம்பி எலெக்ஷன் மாதிரி செனட் எலெக்ஷன் போகிறாரு. அங்கே தோற்று போயிடுறாரு. அடுத்து 1856 செனட் எலெக்ஷன் தோத்தாச்சு. இப்போ வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன், இப்போ வைஸ் பிரசிடென்ட் நினைக்கிறாரு, அதில் தோற்று போயிடுறாரு. அப்போ 2 வருஷம் கழிச்சு சரி திரும்ப செனட்டுக்கே போவோம்னு சொல்லிட்டு திரும்ப 1858 திரும்ப செனட் எலெக்ஷன் நிற்கிறாரு, அதுலேயும் தோற்று போயிடுறாரு. அவர் ஜெயிச்சது பார்த்தோம்னு சொன்னால் இப்போ நான் முதல்ல 1832 58 வரைக்கும் சொல்லிட்டேன். 26 வருடங்களில் கண்டினியூஸ் ஃபெயிலியர்ஸ். ஒரே ஒரு எலெக்ஷன் தான் ஜெயிச்சாரு, ஒரே ஒரு வெற்றி தான். 1860 அமெரிக்க ஜனாதிபதி அவர் ஜெயிச்சாரு, அவர் தான் ஆப்ரஹாம் லிங்கன். ஸோ அந்த ஒரு வெற்றியில் அவர் அவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார், ஸ்லேவரியவே வந்து அபாலிஷ் பண்ணார் அமெரிக்காவில். ஸோ ஒரு மிகப்பெரிய சாதனையாளர், நம்மளால அதுக்கு தெரியும். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஆப்ரஹாம் லிங்கன் பார்த்தீங்கன்னா அவரோட வெற்றியை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர் பின்னாடி வாழ்க்கையில் எவ்வளோ தோல்வி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய தோல்வியும் கடந்து வந்திருக்கிறாரு. அவர் மட்டும் கிடையாது, இங்கே மேடையில் இருக்கிற எல்லாருமே அவ்வளோ தோல்விகளை கடந்து தான் வந்திருக்கிறாங்க. எல்லாருமே, யாராவது ஒருத்தர் கூட நான் தோல்வியே சந்திச்சதில்லை, ஸ்ட்ரெயிட்டாக நான் வெற்றின்னு சொல்லவே முடியாது. இப்போ நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்காரு, பெரிய சாதனையாளர், என் மேலே ரொம்ப அன்பு வச்சிருந்தவர். அவர் வந்து என்னை பேசும்போது என் தலைவரே தான் பேசுவார் எப்போவுமே என்கிட்ட. நான் வந்து உடனே எந்திரிச்சு நின்றுவேன். அவரோட வாழ்க்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா லோக்சபாவில் ஜெயிக்கிறாரு, அதே லோக்சபாவில் தோக்குறாரு ஜெயிக்கிறாரு, எல்லாமே பண்ணுறாரு. என்கிட்ட வந்து சொன்னார், தலைவரே நான் வந்து ஒரு 6 மாதம் கேப் எடுத்துட்டு என் ஸ்பின்னிங் மில்ல பார்க்கலான் இருக்கேன் அப்படின்னாரு. நான் கேட்டேன் என்ன விஷயம்னு கேட்பேன். இல்லை நான் இப்போ இந்த அரசியலெல்லாம் வந்ததுக்கப்புறமா ஸ்பின்னிங் மில்ல ஒழுங்காக வேலை பார்க்க முடியல, அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது, அதனால் நான் போய் அதை பார்க்கணும்னு பார்க்குறேன் பாரு. அப்புறம் கேரளாவில் வந்து அவருக்கு ஒரு பொறுப்பு இருந்துச்சு, அந்த பொறுப்பு வேலை பார்த்தாரு. அதனால் சின்ன பொறுப்போ பெரிய பொறுப்போ அதை பற்றி யோசிக்க மாட்டார். அவர் பெஸ்ட்டாக பண்ணணும்னு சொல்லி வேலை பண்ணுவார். இப்போ அவர் வைஸ் பிரசிடென்ட் ஆயிருக்காரு. அப்போ 30-40 வருடம் அவரோட அரசியல் வாழ்க்கையில் எல்லாமே ஜெயிச்சிட்டே வந்து மேலே இப்போ வந்து 2வது குடிமகனாக இருக்கிறாரு கேட்டிங்க, அப்படி கிடையாது. வெற்றி பெற்றுட்டே போய் விபிக்கால வைஸ் பிரசிடென்ட்டால் வெற்றி தோல்வியெல்லாம் பண்ணிட்டு தோல்விகள் நிறைய சந்திச்சுட்டு தான் அவர் வாழ்க்கையில் ஒரு வெற்றி இருந்துச்சுன்னா 3 தோல்வி இருக்கும், அதனால சொல்ல முடியும். அவ்வளோ தோல்விகளை கடந்து இப்போ வந்து துணை ஜனாதிபதியாக இருக்காரு. அப்படி நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் தோல்விகள் அவ்வளோ சந்திச்சிருக்கிறாங்க. அதனால தோல்விகளை வந்து நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னு சொன்னால் பார்த்து தூரமாக்காதீங்க, தோல்விகள் கூட நட்பாயிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புத்தகங்கள்லாம் இருக்குது. இப்போ வந்து நம்ம பழனிவேலையை வந்து கட்ஸுங்கிற புத்தகம் எழுதிருக்காங்க. அது வந்து வெற்றிகள் பற்றி மட்டும் இருக்கும். நிறைய புத்தகங்கள் வெற்றி பற்றி இருக்கு. ஏன் அவங்க தோல்விகள், அவங்க வாழ்க்கையில் நடந்த தோல்விகளை பற்றி ஏன் புக்கில் எழுதுறது இல்லைன்னு சொன்னால் அவங்க தோல்வி எழுதுனா அந்த புக்கே பத்தாது, அவ்வளோ தோல்விகள் இருக்கு ஒருத்தர் வாழ்க்கையில். அதனால் நீங்கள் வந்து அதை பற்றி யோசிக்காதீங்கன்னு சொல்கிறார். நான் அப்படியே இது கேட்டுட்டு என்ன சொல்கிறது, ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக, ரொம்ப ஒரு தேவையான ஒரு ஸ்பீச் இளைஞர்கள் மத்தியில். ஏன்னா இப்போது இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிலேருந்து என்ன போராட்டம் பண்ணுறாங்கன்னா நீட்டு பிரச்சனையில் 20 குழந்தைங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்க. அவங்களோட நோக்கம் வேறு. அந்த இவங்க வந்து வெளிநாட்டு கைக்கூலிகளாக இருக்கிறாங்க, அவங்க வந்து நாடை துண்டாடுறதுக்காக வேலை பார்க்குறாங்க, அவங்க நோக்கம் வேறு, அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி நிறைய குழந்தைங்க, நல்லா படிக்கிற குழந்தைங்க சூசைட் பண்ணுறாங்க. அது எதனாலனா ஃபெயிலியர் அவங்கள சந்திக்க முடியல. அவர் சொல்கிறார் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து எல்லாத்துக்கும் டிப்ரெஷனு, லவ் ஃபெயிலியர் டிப்ரெஷனு, பரீட்சை பாஸ் பண்ண முடியல டிப்ரெஷனு, வேலை கிடைக்க டிப்ரெஷன், இப்படி டிப்ரெஷன்லேயே இருக்காதீங்க, ஃபெயிலியர் வாழ்க்கைக்கு தேவை, அதான் அவங்க உயர்த்தும் அப்படின்னு சொல்லி சொன்னார். பிரில்லியண்டான 2வது பாயிண்ட். அதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொன்னார். என்ன சொன்னார்னா, ஒரு வாக்கியம் இருக்குது, யூ ஆர் நாட் புஷிங் யுவர் செல்ஃப் எனஃப் ஸோ தட் யுவர் விக்டோரியஸ் அப்படிங்கிறார். ஒரு டிஃப்ரெண்டான ஆங்கிள். அதாவது என்னென்னா, நீ வந்து அதிகமாக நீ உன்னை புஷ் பண்ணல, அதனால தான் நீ ஜெயிச்சிட்டு இருக்கேங்கிறார். தோல்வி வர்ற அளவுக்கு நீ உன்னை புஷ் பண்ணிக்கல, இது ஒரு பார்வை. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் பெரிய கோலா வச்சிங்கன்னு சொன்னால் அப்போ ஃபெயிலியருக்கு பயந்துட்டு ஜெயிச்சிட்டு இருக்கமா,
கம்ஃபர்ட் ஜோன் இருக்கிறதுனால ஜெயிச்சிட்டு இருக்க மாதிரிலாம் நீங்கள் யோசிங்க, ஃபெயிலியர் பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொன்னார். அது ஒரு முதல் விஷயம். அதுக்கப்புறமா சொன்னார், உங்களுக்கு மென்டார் வேணும், வாழ்க்கையில் ஒரு மென்டார் இருக்கணும். ஒரு ஃபோன் பண்ணி எப்போனாலும் கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த கேள்வி இருக்குது, எனக்கு சந்தேகம் இருக்குது, உங்கள்கிட்ட பேசலாமான்னு கேட்குற மாதிரி மென்டார் இருக்கணும். ஒரு உதாரணம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம வந்து நேற்று 2 நாள் முன்னாடி இந்தியாவோட ஒரு பிரைவேட் நிறுவனம் ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மிகப்பெரிய சாதனை. நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து சொல்கிறாரு, இது ஒரு மிகப்பெரிய மைல்கல்னு சொல்கிறாரு. இதில் இருந்து கரெக்டாக 40 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரோ வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு ராக்கெட் லான்ச் பண்ணாங்க. 1986 நடந்துச்சு. அப்போது 40 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ வந்து மிகப்பெரிய மைல்கல் நடந்திருக்கு. அந்த ஃபஸ்ட்டு ராக்கெட் லான்ச் நடந்தது இல்லையா 1980களில் இஸ்ரோலேருந்து, அது நடக்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி 1978 இங்கேருந்து வந்து ராக்கெட் லான்ச் பண்ணுறாங்க. 370 செகண்டில் அது ஃபெயிலியர் ஆயிடுது. அப்போது அதோடைய இஸ்ரோ சீஃபாக இருந்தது வந்து சதீஷ் தவன் அவர்கள். அப்போ இருந்த மிஷன் ஹெட்டு வந்து ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அப்போ ஏபிஜே அப்துல் கலாம் சொல்கிறார், நான் தான் மிஷன் ஹெட்டு. அது ஏபிஜே அப்துல் கலாமோட புக்கில் எழுதியிருக்கிறாரு. இவங்க கேட்குறாங்க, என்ன இப்படி ஃபெயிலியர் ஆச்சு, இவ்வளோ கோடி பணம் போட்டு, இவ்வளோ ரூபா பணம் போட்டு, இவ்வளோ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு மிஷன் ஃபெயிலியர் ஆச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ சதீஷ் தவன் சொல்கிறாரு, இந்த தோல்விக்கு முழு பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அப்துல் கலாம் அவர்கள் புக்கில் எழுதுறாரு, இந்த மாதிரி ஃபுல் தோல்வியோட பொறுப்பை வந்து தலைவர் எடுத்துக்கிட்டாரு, அதாவது சதீஷ் தவான் பொறுப்பு எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அப்துல் கலாம் அவர்களுக்கு சதீஷ் தவான் கிடைக்கிற மாதிரி, அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு மென்டார் இருக்கும்போது, ஒரு பொறுப்பு இருக்கும்போது நம்ம வந்து இன்னும் நல்லா வேலை பண்ண முடியும்னு அப்துல் கலாம் அவர்கள் சொல்கிறாரு. அவருக்கு எப்படி சதீஷ் தவான் இருந்தாரோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மென்டார் இருக்கணும். இங்கே எல்லாரும் மேடைகள் இருக்காங்க, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாங்க, எல்லாருக்கும் பேசணும், ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு இதோட நிகழ்ச்சி முடிஞ்சிடக்கூடாது. இந்த நிகழ்ச்சி நீங்கள் பயன்படுத்தி இந்த நிகழ்ச்சி முடியும்போது உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கணும். என்ன தைரியம் இருக்கணும்னா, இங்கே இருக்க யாரையாவது ஒருத்தர் போய் பார்த்து, ஆனால் உங்கள் நம்பர் கொடுங்க, உங்கள் கார்டு கொடுங்க, நான் உங்களுக்கு 6 மாதத்தோட உங்களை வந்து பார்க்கலாமா, 1 வருஷத்தோட உங்களை வந்து பார்க்கலாமான்னு நீங்கள் கேட்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கணும். நீங்கள் அவங்கள வந்து கேளுங்க, அவங்க எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, அவங்களாம் விருப்பப்படுவாங்க, உங்களை வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க, உங்களை அவங்க கை தூக்கி விடுவாங்க. எல்லா துறைகளிலும் இங்கே ஆள் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இருக்காங்க, ஆண்டர்பிரினர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அப்போ நீங்கள் எந்த துறையும் அவங்க கிட்ட போயிட்டு பார்த்து பேசி அவங்கள உங்கள் மென்டர் ஆக்குங்கன்னு சொல்லிட்டு புஷ் பண்ணுறாரு. இது 3வது கண்டிப்பாக மென்டர் வச்சுக்கோங்கிறார். 4வது சொல்கிறாரு, உங்கள் தாத்தா காலகட்டத்தில் வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து ஒரு ஸ்பீச் பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, இந்தியா வந்து ஒரு நாடாகவே இருக்காது சுதந்திரம் கொடுத்ததுக்கு அப்புறமா. அந்த நாடு வந்து சுக்கு நூறாக சின்ன பண்ணமாக ஆகிடும். ஏன்னா அவ்வளோ மொழிகள் இருக்குது, அவ்வளோ மாநிலங்கள் இருக்குது, அவ்வளோ டயலெக்ட்ஸ் இருக்குது, எல்லாமே ஏகப்பட்டது இருக்குது, கலாச்சாரம்லாம் வேறு மாதிரி இருக்குது, பிரிஞ்சிடுவாங்க, நாடாவே இருக்காதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லி பேசினார். உங்கள் தாத்தா காலத்தில் அதை வந்து தாண்டி காப்பாற்றி கஷ்டப்பட்டு நாடை ஒன்றா கொண்டு வந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு வந்தாங்க. உங்கள் அப்பா காலகட்டத்தில் நம்ம நாடு வந்து 10ஓட 11 100வது இடத்துல 50வது இடத்துல இருந்தோம். அப்போ வந்து என்னென்னா பெருசாலாம் எதிர்பார்க்க முடியாது, இருக்கும் ஒரு நாடு இருக்கும் அவ்வளோதான், ஆனால் நம்ம பெரிய முன்னாடிலாம் இருக்க மாட்டோம் அப்படி இருந்தது. இப்போ நம்ம வந்து கடந்த 10 ஆண்டுகளில் நம்ம உலகத்தோடைய 3வது இடமா வந்திருக்கோம், 4வது இடமா வந்திருக்கிறோம். நீங்கள் காலேஜ்லாம் முடிக்கிறதுக்குள்ள நம்ம வந்து வேர்ல்ட்ஸ் 3rd பிக்கஸ்ட் எக்கனாமி ஆகிடும். US சைனா நம்ம தான் இருப்போம். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துங்க. உங்கள் அப்பாவுக்கு கிடைக்காத ஒரு நாடு, உங்கள் தாத்தாவுக்கு கிடைக்காத ஒரு நாடு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணணும்னா பெரிய லெவலில் சாதிக்கணும். சாதாரணமாக கோல் வைக்கக்கூடாது, பெரிய லெவலில் கோல் வைக்கணும். ராமராஜ் காட்டன் இருக்காருன்னு சொன்னால் அவரோட நீங்கள் 10 மடங்கு பெரிய கம்பெனி ஆகணும்னு உங்கள் கற்பனை இருக்கணும். அவர் இருக்காரு, அவர் தப்பாக எடுத்துக்க மாட்டார், அவர் சந்தோஷப்படுவார் நீங்கள் அவரோட பெருசாக வந்தீங்கன்னு சொன்னால். ஏன்னா அவர் வளர்த்தது ஒன்றுமே இல்லாத காலத்தில் அவர் பெருசாக வளர்த்துருக்காரு. நீங்கள் இப்போ எல்லாம் இருக்கிற காலம், இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நான் ராமராஜ் காட்டன் மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்க சொல்லக்கூடாது. ராமராஜ் காட்டன் மாதிரி நான் 10 மடங்கு பெரிய கம்பெனி ஆரம்பிப்பேன் நீங்கள் சொல்லணும். அதுதான் அவருக்கும் பெருமைன்னு சொல்லி சொல்கிறார். இப்போ நீங்கள் 10th 12th படிக்கிறீங்க, காலேஜ் எந்த காலேஜ்னாலும் சீட்டு கிடைக்கலாம், எந்த காலேஜ் சீட்டு கிடைக்காம இருக்கலாம். அந்த காலம் மாதிரி IIT தான் IIM அப்படிலாம் கிடையாது. இப்போலாம் எல்லா காலேஜ்லையும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. எந்த காலேஜ் போனாலும் நீங்கள் உங்களோட பெஸ்ட்டை கொடுத்து நீங்கள் சிறந்த இடத்துக்கு வர முடியும். காலேஜ் கிடைக்கலையா பரவாயில்ல, யூபி செலக்ட் ஆகலையா பரவாயில்ல, எதுனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து முன்னேறி போயிட்டே இருப்போன்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் நடந்துக்கோங்க சொல்லிட்டு, நானும் இதே மாதிரி உங்களோட மாதிரி ஒரு இடத்துல தான் உட்காந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. எனக்கு இப்போ யோசிச்சு பார்த்தா தெரியுது, நம்ம பெற்றவங்க நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியுது. ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க, எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் அழியாத ஒரு சொத்துன்னா அது நம்ம குடும்பம் தான். அந்த வாழ்க்கையில் இருக்க அழியாத சொத்து என்ன ஆனாலும் அது அழியாது, நம்ம கூடியே பக்கபலமாக இருக்கும். அந்த சொத்து வந்து குடும்பம் தான். அதான் மறந்துடாதீங்க, பெற்றோர்களுடைய சாக்ரிஃபைஸை மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீச் முடிச்சிடறாரு. எனக்கு வந்து என்னன்னா, சரி ஆடியோ சரியில்லை, ரிப்பீட்டடாக இருக்குமோ ரொட்டீனாக இருக்குமோ நினச்சேன். ஆனால் நான் வந்து ஆஸ் யூஷுவல் ஐ வாஸ் இம்ப்ரெஸ்டு வித் அண்ணாமலை அண்ணா ஸ்பீச்சு. ரொம்ப தேவையான ஒரு தீம். ஃபெயிலியர் கண்டு நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா அஞ்சக்கூடாது, ஃபெயிலியர் நோக்கி போகணும்னு சொல்லிட்டு அது யாருக்கு சொல்லணும்னா சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்ல வேண்டியது கட்டாயமாக இருக்குது. இப்போ என்னோட சிந்தனை எப்படி இருந்திருக்கும்னு சொன்னால், ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட் தான் ரொம்ப வருத்தப்படுவாங்க. இப்போ சூசைட் பண்ணுறது ஃபெயிலியரை வந்து நான் சூசைட் பண்ணுறாங்க. அப்போது பேசிக்கான ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னு சொன்னால்,
சும்மா படிக்கிற பசங்களுக்கு நம்ம வந்து மோட்டிவேஷன் கொடுத்து உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி வரும்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே ஆப்போசிட்டாக சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன்ஸுக்கு ஃபெயிலியரை பற்றி சொல்லி நீங்கள் வந்து ஃபெயிலியரை தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஜெயிங்கன்னு சொல்லியிருந்தார். ஸோ இது யாராவது பார்க்கலன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இளைஞர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இல்லை நம்மளே ஒரு வீடியோ இருந்துச்சா அது ஒரு லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு, என்னுடைய தாட் தான் உங்களுக்கும் இருந்துச்சா, உங்களுக்கு வேறு எது இம்ப்ரெசிவாக இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம்.